கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். மோசே காலத்துக்கு பிறகு யோசுவாவிடத்துக்கு தலைமை பொறுப்பு வந்து சேருகிறது. அப்பொழுது தேவன் யோசுவாவை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு வாக்குறுதியை மோசே யோசுவாவுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதுபோலவே இஸ்ரேல் மக்களும் கூட இவ்வாறு யோசுவாவிடத்தில் சொல்லுவாங்க, என்னென்னா, நீர் சொல்லுகிற படியெல்லாம் நாங்கள் நடப்போம், அப்படி நடக்காதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் அப்படி கீழ்ப்படிந்து இருந்தார்கள் யோசுவாவுக்கு. அதுபோல தாங்க இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிறைய சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களே சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் உங்களுக்காக யுத்தம் படும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமாங்க, ஒரு பொறியியல் விடுதியில் படிக்கும் மாணவிகளுக்கு மத்தியில் ஒரு தேவனுடைய மகள் இருந்தாள். அவள் 4ஆம் வருடம் படித்து கொண்டிருக்கிற போது அடுத்த மாநிலத்து மாணவிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மகளை வார்டனிடம் தப்பான புகார் செய்து வந்தனர். ஆனால் அந்த மகளோ பொறுமையாக தேவனிடத்தில் எல்லா பாரத்தையும் சொல்லி ஜெபித்து வந்ததுனால கர்த்தர் எல்லாரையும் குற்றப்படுத்தும்படியாக வார்டன் அவர்களை கடிந்து கொண்டார். அதன் பிறகு இந்த மகளுக்கு விரோதமாக எந்த சத்ருவும் எழும்பாதபடி அந்த வார்டனோடு நம் தேவன் துணையாய் நின்றார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் விரட்டி அடித்து உங்களுக்கு வெற்றியை தர அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.